சுவாமிமலையில் வரலாறு. ஒரு காலத்தில் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அனைவரும் பரம ஞானத்தின் அர்த்தத்தை அறிய விரும்பினர். அந்த சமயத்தில் உலகை படைத்த பிரம்மதேவர் தன்னை மிகப்பெரிய ஞானி என்று எண்ணி பெருமையுடன் இருந்தார். ஒரு நாள் இளம் வயதிலேயே பேரறிவுடன் விளங்கிய முருகப்பெருமான் பிரம்மதேவரை அழைத்து கேட்டார். பிரம்மதேவரே, ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் உண்மையான அர்த்தம் என்ன? பிரம்மதேவர் அதற்கு சரியான விளக்கத்தை சொல்ல முடியாமல் தடுமாறினார். இதை கண்டு முருகன் கோபமடைந்தார். பிரணவத்தின் அர்த்தமே தெரியாமல் உலகை எப்படி படைக்கிறீர்கள் என்று கூறி பிரம்மதேவரை சிறையில் அடைத்தார். பிரம்மா சிறையில் அடைக்கப்பட்டதால் உலகின் இயங்குதல் தடைப்பட்டது. தேவர்கள் அனைவரும் பதற்றமடைந்து சிவபெருமானிடம் சென்று நடந்ததை கூறினர். சிவபெருமான் சிரித்தபடி தனது மகன் முருகனை பார்க்கச் சென்றார். குமாரா, பிரணவத்தின் அர்த்தம் உனக்கு தெரியுமா என்று சிவன் கேட்டார். முருகன் அமைதியாக புன்னகைத்து, அப்பா, இது மிகப்பெரிய ரகசியம், சீடனாக வந்து கேட்டால் மட்டுமே சொல்ல முடியும் என்றார். உடனே சிவபெருமான் தன் மகனின் முன் சீடனாக நின்றார். அப்போது முருகப்பெருமான் சிவனுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் ஆழ்ந்த அர்த்தத்தை உபதேசித்தார். அந்த தருணத்தில் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் அதிசயித்தனர். தந்தைக்கு குருவான மகனாக முருகன் விளங்கினார். அதன் பிறகு அந்த இடம் சுவாமிமலை முருகன் கோவில் என்று அழைக்கப்பட்டது. அங்கு அருள் பாலிக்கும் முருகன் சுவாமிநாத சுவாமி என்ற பெயரால் உலகம் முழுவதும் புகழ் பெற்றார். இன்றும் சுவாமிமலையில் உள்ள 60 படிகளை கடந்து பக்தர்கள் மேலே சென்று முருகனை தரிசிக்கிறார்கள். அந்த படிகள் மனித வாழ்க்கையின் 60 ஆண்டுகளை குறிக்கின்றன என்று கூறப்படுகிறது. சுவாமிமலைக்கு சென்று மனமாற வழிபட்டால் ஞானம், கல்வி, நல்ல அறிவு, குடும்ப அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.